யாமி இன்னைக்கு என்ன டின்னர்? இட்லி சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பா? ஆமா ஆமா. ஓகே. இன்னைக்கு ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு நம்ம பண்றோம். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். தல நான் கட் பண்ணிடுறேன். ஏய் நீ என்ன பண்ண போற? நானே பண்ணிக்கிறேன். ஏய் நான் ஒரே இன்னைக்கு ஸ்பெஷல் தாண்டி. இப்போ எதுக்கு உருளைக்கிழங்கு கட் பண்றீங்க? ஏய் உருளைக்கிழங்கு போனா முன்னாடி கறி குழம்பு பாரடி கடைசியா. சாப்பாடு முக்கியமான விஷயமே அது செய்யற ஸ்டைல்ல தான் இருக்கு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. நல்லா வெங்காயத்தை பொன்னிறமா வளர்க்கணும், அப்பதான் அதோட டேஸ்ட் செமையா இருக்கும். உப்பு தேவையான அளவு. அவ்வளவுதான். தக்காளி வெங்காயம் சூப்பரா வதங்கிச்சு. அப்புறம் வீட்லயே ஸ்பெஷல் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் போட்டுப்போம், நல்லதுதான் உடம்புக்கு. லைட்டா விதங்க தான் போதும். அப்புறம் நம்மளோட டொமேட்டோ தக்காளியை போடுவோம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. தக்காளி கூட சேர்ந்து வதக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய வேலை உங்களுக்கு முடிஞ்சுது. அதோட சின்ன சின்ன பேசிக் பண்ணலாம், அதை அசால்ட்டா பண்ணிடுவேன். இது என்ன இது? ஏங்க நான் பண்றேன் நோருங்க. நான் அஜிதா மூட்டு நவருங்க, நான் பண்றேன். ஏய் அவ்வளவுதான், முக்கால்வாசி முடிச்சுட்டேன் நீ. அவ்வளவுதான். குழம்பு நல்லா இல்லைன்னா தானே இருக்கு. இத்தனை நாள் நீ செஞ்சது கூட தான் நல்லா இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி தின்லையா? இன்னைக்கு ஒரு நாள் தானே தின்னு. இமோஷனல் டேமேஜ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுக்க போறோம்னா மிளகாத்தூள். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். கடையில் வாங்குற அளவுக்கு பெரிய காரம்லாம் இருக்காது, நம்ம வீட்டிலேயே பண்ணுறதுனால கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு 6-7 டீஸ்பூன் போட்டுக்கலாம், ஏன்னா அப்போ தான் காரசாரமாக நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம தலைவரை உள்ளே இறக்குறோம். ஓகே, பார்த்து பக்குவமாக தலைவரை எடுக்கணும் கையில். இப்போ சிக்கன் போட்ட கையோட என்ன பண்ணோம்னா நம்ம பொட்டேட்டோ சாரையும் உள்ளே இறக்குறோம். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில இப்போ நல்லா ஒரு மிக்சிங்க போடுவோம். உருளைக்கிழங்கு சிக்கன் குழம்பு மட்டும் நல்லா அடியிலேருந்து கலரணும், அப்போ தான் சிக்கன் நல்லா ரொட்டேட் ஆகி எல்லா பக்கமும் பிடிக்கும். ஓகே, அதுக்குன்னு ரொம்ப அழுத்திடக்கூடாது. அழுத்தணும்னு வச்சுக்கோங்க சிக்கன் கொல கொலன்னு ஆகிடும். நல்லா கலரி ஃபுல்லாக பிடிச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். இதுக்கு வந்து இப்போ நம்ம கம்மியாக தண்ணி ஊற்றிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ தட் நம்ம ஓரளவுக்கு ஊற்றினா போதும். நிறையா ஊற்றிட்டோம்னா ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆகிடும். ஓகே, இப்போ நல்லா கலரியாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா குக்கரை போட்டு விசிலை போட்டு கரெக்டாக 2 விசில் விட்டால் நல்லா பதமாக வெந்திருப்பார் இப்போ தலைவர். இந்த அவமானம் உனக்கு தேவையா? முடிஞ்சிச்சு. இதோட 2 விசில் விட்டதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டோன்னா கமனு சிக்கன் கிரேவி ரெடி. பேசிக்கலி நான் ரேசர், எது இப்படி போனால் நான் நல்லா ரைஸ் பண்ணுங்க. நாளைக்கு போய் நம்ம கடையில புது மிக்ஸி வாங்கிடலாம். இப்போ நம்ம தலைவன் உள்ள வெந்துட்டானு செக் பண்ணுறது எப்படின்னா ரைட்டாக இப்படி தூக்கி சரி வெந்துட்டா பக்காவா. ஆஹா என்ன மனம் என்ன மனம். இது நம்ம என்னெல்லாம் போட்டிருக்கோம்னா தேங்காய் கசகசா இதெல்லாம் போட்டிருக்கோம். ப்ளஸ் அதெல்லாம் மெயினாக நம்ம இன்னொன்று போட்டிருக்கோம் முந்திரி. பிகாஸ் ஏன்னா முந்திரியை போட்டு அரைக்கும் போது தான் நல்ல வந்து ஒரு டேஸ்ட் கிடைக்கும். எவ்வளவு நாள் தான் இப்படி கலெக்டே இருப்பீங்க, டேஸ்ட் பாருங்க. ஏய்
நம்மளால நம்பிக்கை இல்லாத இந்த மாதிரி டேஸ்ட்லாம் பார்ப்பான். அப்புறம் உங்களோட கைவசம் மேஜிக் கொத்தமல்லி. அப்பா கொதி வந்துருச்சு. சமையல் ஓவர். இது ஒரு மேட்ருன்னு நீ சமைக்கிறேன்னு. இத்தனை நாள் நீ சிக்கன் குழம்பு சாப்பிட்டு இந்த சிக்கன் குழம்பு சாப்பிட்டு டேஸ்ட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் லெவலில் இருக்கும். எல்லாம் முடிஞ்சிருச்சு. சுட சுட இட்லியை போட்டு குழம்பு ஊற்றி எடுத்துவான். ஹலோ, எங்க போறீங்க? சமைக்கிறது மட்டும் வேலை இல்ல, இந்த பாத்திரத்துல யார் தேய்ப்பா? தேய்ங்க. நல்லது செய்யலாம்னு வந்தா கடைசியில் நீ இப்படி செஞ்சு விடுறேன்.